உயர்த்தி வச்சிருக்கிறார். சுடர்களை உண்டு பண்ணி எங்க வச்சாரு? சுடர்களை உண்டு பண்ணி எங்க வச்சாரு? மேல வச்சாரு. நம்மளெல்லாம் எழுப்பி எங்க வச்சிருக்காரு? இன்னைய பாக்குறீங்களா? வானத்துல எப்படி சுடர்களை வச்சாரோ அதே போலவே நம்மளே கொண்டு போய் சுடர்களை போல வச்சிருக்காரு. அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல பைபிள்ல, யாராவது வாசிக்க முடியுமா? சத்திய வசனத்தை உங்கள் கைகளில் பிடித்தவர்களாய் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். வாசி வாசி. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு. சொல்லுங்க எல்லாரும், ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். என்னத்தை போலயா? ஆதியில தேவன் என்னத்தை உண்டாக்கினாரு? சுடர்களை உண்டாக்கினார். ஆதியாமம் 1 வாசிங்கன்னா அவர் ஆகாய விரிவில் சுடர்களை உண்டு பண்ணினாராம். இங்க என்ன சொல்றார் தெரியுமா? ஜீவ வசனத்தை பிடிக்கிற நீங்கள் எல்லாரும் உலகத்திலே சுடர்களை போல இருக்கிறீர்களாம். அல்லேலூயா. சுடர்கள் என்றா நம்ம வெளிச்சம். எப்படி மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க கூடாது இல்ல, மறைந்திருக்க மாட்டாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யசோ நீ மறைஞ்சிருக்க கூடாதுன்றது வேற, யசோ உன்னால மறைஞ்சிருக்க முடியாதுன்றது வேற. எப்படி இருக்கு? நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன். நீ நல்லா வர முடியும் என்றது வேற, உன்னால நல்லா வராம இருக்க முடியாதுன்றது வேற. இப்படி சொன்ன சாரையா நீ டாக்டரா வரலாம்ன்றது வேற, உன்னால டாக்டரா வராம இருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி நீ பணக்காரியா வரலாம்ன்றது வேற, நீ ஏழையா போக முடியாதுன்றது வேற. ஆண்டோடைய வார்த்தை எப்படி சொல்றா? நீ மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைந்திருக்காதே அப்படி சொல்லல, மறைந்திருக்க முடியாது. சொல்லுங்க, என்னால மறைஞ்சிருக்க முடியாது. ஏன் முடியாது? நான் பிடிச்சிருக்கிறது அவருடைய வெளிச்சத்தை, நான் பிடித்திருக்கிறது அவருடைய ஜீவ வசனத்தை. அந்த வசனம் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது. ஆமென். நான் சொல்றேன், நீங்க இனிமேல் மறைந்திருக்க முடியாது. இந்த சபை இனிமேல் மறைந்திருக்க முடியாது. கண்டுபிடிச்சிருவாங்க. என்னை ஒரு பாஸ்டர் கேட்டார், இந்தியாவுக்கு போய் அந்த சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்றீங்களா பாஸ்டர்? வெள்ளை ஷர்ட்டும் வெள்ளை ஜீன்ஸும் போடணும். நான் சொன்னேன், நான் போய் பேசுறேன், ஆனா 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு மைக்க பிடுங்கன்னா நீ தான் அங்க போனதுக்குரிய பிரயாண செலவு தரும். அல்லேலூயா. மறைந்திருக்க முடியாது, வெளிச்சம் மறைந்திருக்க முடியாது. ஆமென். ஏன்னா வெளிச்சத்தை, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்கல, அவர் நம்மை விளக்கு தண்டின் மேல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விளக்கு தண்டின் மேல இருக்கிற விளக்கின் வெளிச்சத்தை ஒரு நாளும் மறைக்க முடியாது. அது மறைந்திருக்கவே முடியாது. நீயா நினைச்சாலும்